இப்போ வந்து உணவு யார் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, எப்படி டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, பழையதாக யார் சாப்பிடுவாங்க? முதல்ல வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்களால வந்து நல்ல உணவு சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் 2ல் சந்திரன் இருந்ததுன்னா அவங்க வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் உச்சம் இல்லைங்களா, இப்போ அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கலாம், ஹோட்டல் வச்சு நடத்துவாங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் வச்சு நடத்துவாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, நிறைய ஹோட்டலுக்கு போவாங்க. ரெஸ்டாரண்ட் வைக்கிறாங்க ஒரு பக்கம், எல்லாராலையும் ரெஸ்டாரண்ட் வைக்க முடியாது இல்லையா. இப்போ அவங்களாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னா நல்லா ஹோட்டல் போய் நல்லா சாப்பிடுவாங்க, வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்கார் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிடுவாங்க, அதாவது ஹைஜீனிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ கடகராசி நல்லா சாப்பிடுவாங்க. கடகராசியில் வந்து சந்திரன் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். இப்போ ஸோ அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ சிம்ம ராசிக்கார் சிம்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் கொஞ்சம் சூடாக சாப்பிடுவாங்க. இப்போ புதன் வந்து கடகத்தில் வந்து ஆயில்யம் சாரம் வாங்கியிருக்கிறாரு. அந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமைப்பாங்க, புளிப்பு சாப்பிடுவாங்க. இப்போ இவர் நல மகாராஜாவே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளை தான் சமைப்பார், ஆனால் அவங்க நல்லா சமைப்பாங்க. வீட்டில் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா புதன் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதோ அவங்களாம் நல்லா சமையல் பண்ணுவாங்க, நல்லா வந்து சமைச்சு கொடுப்பாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு நல்லா சமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேர் எடுப்பாங்க. அதே மாதிரி விருச்சிகத்தில் துலா ராசிக்கார் பார்த்திங்கன்னா அவங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க, அதாவது டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க துலா ராசி. விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க, நிறைய நொறுக்கு தீனி சாப்பிடுவாங்க. இந்த விருச்சிகமும் மேஷமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நொறுக்கு தீனி சாப்பிடுவாங்க, அடிக்கடிக்கு சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தனுசு ராசிகர் அவங்களும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. இந்த சாப்பாட்டில் வந்து பருப்பு பொடி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. மகர ராசிக்கார் பார்த்திங்கன்னா அதில் திருவோண நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தோசையில் நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சாப்பிட்ணும், கிறிஸ்பியாக சாப்பிட்ணும். இருக்கிற ஸ்விக்கி ஜொமேட்டோ லொஸ்க்கு எல்லாத்துலேயும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்கன்னு பார்த்திங்கன்னா திருவோணம் நல்லா கட்டுன்னு கட்டுவாங்க. வீட்டில் சரியாக சாப்பிட மாட்டாங்க, வெளியே போனால் பசிக்குதுன்ட்டு நல்லா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து திருவோணத்தில் மகர ராசிக்கார். கும்ப ராசி பார்த்திங்கன்னா அது எதுனாலும் எடுத்து போடும், ஹோட்டல்லையும் சாப்பிடுவாங்க, ரோட்டு கடையிலையும் சாப்பிடுவாங்க, எது கிடச்சா ஆனால் வயிறு ரொம்பணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து கும்பராசிக்கார் சாப்பிடுவாங்க. மீன ராசிக்கார் வந்து ஓரளவுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப சூடாக சாப்பிட்ணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க, ஒரு ஆவரேஜாக சாப்பிடுவாங்க. இப்போ கேது வந்து 4ல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு பழையது சாப்பிட்றாங்க. அதுதான் அவங்க அந்த மாதிரி பழையது. சனி சம்மந்தப்பட்டவங்களாம் பார்த்திங்கனாலும் பழைய சாதம், பழைய குழம்பு அந்த மாதிரிலாம் சனி காம்பினேஷன் இருக்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.